இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு. ராஜ்நாத் சிங் முன்மொழிந்ததை அமித்ஷா வழிமொழிந்த போது மோடி மோடி என முழக்கமிட்ட கூட்டணி கட்சியினர். தமது 3வது ஆட்சி காலத்தில் கல்வித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதி. 10 ஆண்டுகளில் தரமான மாற்றங்களில் கவனம் செலுத்தியதால் உலக தரவரிசையில் இந்திய கல்வி நிறுவனங்கள் முன்னேறி உள்ளதாக வலைப்பதிவு. பிரதமர் மோடியின் புதிய அமைச்சரவையில் பல புதுமுகங்கள் இடம்பெற உள்ளதாக தகவல். சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பான்சுரி ஸ்வராஜ் கேரளாவில் வெற்றி பெற்ற சுரேஷ் கோபிக்கு அமைச்சர் பதவி அளிக்க பரிசீலனை. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 5 ஆண்டுகள் பதவியில் நீடிக்கும் என மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் கருத்து. மக்களவையில் கிட்டத்தட்ட 300 இடங்களை பெற்றுள்ளதால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சி நடைபெறும் என உறுதி. நாட்டின் பிரதமராக நாளை மறுநாள் நரேந்திர மோடி பதவியேற்க இருப்பதாக தகவல். குடியரசுத் தலைவர் மாளிகை முன்பு நிகழ்ச்சி நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் 8000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெறுவதாக தகவல். அரசு திட்டங்களின் பயனாளர்கள், வந்தே பாரத் மெட்ரோ ரயில் பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தகவல். ஆந்திராவின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நாடாளுமன்றத்தில் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும். புதிதாக தேர்வாகியுள்ள எம்பிக்கள் கூட்டத்தில் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தல். வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரேபரேலி தொகுதியை ராகுல் காந்தி தக்கவைக்க வாய்ப்பு. வயநாட்டில் பிரியங்கா காந்தி போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி கோரிக்கை. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் மல்லார் ரெட்டி கல்லூரி விடுதியில் மாணவர்கள் போராட்டம். லட்சக்கணக்கில் கட்டணம் வசூலித்துவிட்டு தரமில்லாத உணவை வழங்குவதாக கூறி விடுதி நுழைவு வாயில் முன்பு தர்ணா. மகாராஷ்டிராவில் புனே நகரின் ஷனிப்பூர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் தீ விபத்து. கட்டடத்தின் காவலாளி உயிரிழந்த நிலையில் 2வது தளத்தில் இருந்த விடுதியில் இருந்து 42 மாணவிகள் பத்திரமாக மீட்பு. உரிய அனுமதியின்றி நாடாளுமன்ற வளாகத்தில் நுழைய முயன்ற உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது. பாதுகாப்பு சோதனையின் போது அளித்த ஆதார் கார்டுகள் போலி என தெரியவந்ததால் மோசடி, ஏமாற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு. உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் மலைப்பகுதியிலிருந்து 11 டன் குப்பை, 4 மனித உடல்களை அகற்றிய நேபாள ராணுவம். கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து மொத்தம் 55 நாட்கள் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றதாகவும் அறிவிப்பு. நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் கேரளாவைச் சேர்ந்த மாணவர்கள் வழக்கு. கருணை மதிப்பெண்களை நீக்கிவிட்டு புதிய தேர்வு பட்டியலை வெளியிட கோரிக்கை. தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் தகவல். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியால் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை தொடர வாய்ப்பு. கர்நாடகாவில் பாஜக ஆட்சியின் போது உள்கட்டமைப்பு பணிக்கு ஒப்பந்ததாரர்களிடம் ஆட்சியாளர்கள் கமிஷன் பெற்றதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டிய விவகாரம். பாஜக தொடர்ந்த அவதூறு வழக்கில் பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜரான ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவு. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ விகிதம் 6.5% நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்க கடன் வட்டியில் மாற்றம் செய்யப்படவில்லை என சக்தி காந்ததாஸ் பேட்டி. விழுப்புரம் மாவட்ட மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் கொட்டும் மழையிலும் திரண்ட பக்தர்கள். அமாவாசையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. அசாமில் சோப்பு பெட்டிகளுக்குள் 8,50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹெராயினை மறைத்து கடத்தியவர் கைது. ராஜஸ்தானில் 400 கிராம் ஓபியம், 5900 கிலோ ஓபியம் பால் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல், 4 பேர் கைது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.